श्रीशैले सदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्यतीन्द्रवरयोगिपथाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः। அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இரண்டாவது நாள். நம்ம இந்த ஆச்சாரிய ஹிருதயம் அப்படிங்கிற இந்த நூலை படிக்கிறதுக்காக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு இரண்டாவது நாள். நம்ம என்ன யோசித்தோம் அப்படின்னாக்க, எப்போவுமே ஒரு பாடத்தை கற்கும் போதோ ஒரு நூலை படிக்கும் போதோ அதனுடைய ஆசிரியனுடைய சிறப்பு, நூலின் சிறப்பு மற்றும் அதில் விஷயத்தின் சிறப்பு 3 பகுதிகளாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ முதல்ல இந்த ஆசிரியரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் நம்ம இறங்கணும். ஆசிரியர் யாருன்னா, இந்த ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அப்படின்ற திருநாமத்தை உடையவர் தான் நம்ம ஆசிரியர் இந்த நூலுக்கு. இப்போ இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம என்ன நினைச்சோன்னு, நேற்று தெரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணோம், ஆரம்பிச்சிட்டோம். அதில் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்ட்டு கூரத்தாழ்வான் அருளி செய்த அந்த தனியன்லேருந்து நம்ம ஆரம்பித்தோம். அப்போது லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சாக்ஷாத் திருமகள் கேள்வனான வைகுண்ட நிகேதனான அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே முதல் ஆச்சாரியர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஆச்சாரியர் சாட்சாத் அந்த பெரிய பிராட்டி புருஷகார பூதையான அந்த தாயார், அவளே இரண்டாவது ஆச்சாரியர்னு பார்த்தோம். மூணாவது விஸ்வக்சேனர் அல்லது சேனை முதலியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நித்திய சூரியன்னு பார்த்தோம். இந்த 3 ஆச்சாரியர்களும் எங்கே இருக்காங்கன்னா, நித்திய விபூதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா சுவாமி நம்மாழ்வார், சடகோபர் நம்மாழ்வார், குருகூர் நம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி நம்மாழ்வார். அவர் ஆழ்வார்களின் தலைவர், ஆச்சாரியர்களுக்கும் தலைவர் அவர். இப்போ இந்த முதல் 3 சொன்ன பேர் நித்திய விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்காங்க. நம்மாழ்வார் தொடக்கமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த லீலா விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்காங்க. நம்மாழ்வாருக்கு அடுத்ததாக அவர் தான் 4 வேதத்துக்கு இணையான 4 திவ்ய பிரபந்தங்களை செய்தார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா நாதமுனிகள் அப்படிங்கிற அந்த ஆச்சாரியரை பற்றி பேசுகிறோம். அவர் தான் அதை நம்மாழ்வார் காலத்துக்கு பிறகு மறைந்து போயிருந்த அந்த 4000 திவ்ய பிரபந்தங்களையும் மற்ற ஆச்சாரிய ஸ்ரீசுக்திகளையும் ரகசிய கிரந்தங்களையும் அதனுடைய வியாக்கியானங்களையும் அவர் யோகம் வழியாக யோக மார்க்கமாக அதை நாதமுனிகளுக்கு தந்தார். அதற்கும் மேலே தாமிரவருட நீரை காய்ச்சி பவிஷ்யதாச்சாரியார், அதாவது எதிர்காலத்தில் வரப்போகே ஒரு ஆச்சாரியோட விக்கிரகம் அப்படின்ட்டு ஒரு விக்கிரகத்தையும் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். நாதமுனிகளுக்கு 2 சிஷ்யர்கள் அப்படின்னு பார்த்தோம். ஒருத்தர் உய்யக்கொண்டார் இல்லது புண்டரீகாட்சன், மற்றவர் குருகை காவலப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்.
நாதமுனிகள் வந்து இந்த 2 பேருக்குமே திவ்ய பிரபந்தங்களையும் யோக சாஸ்திரத்தையும் கற்பித்தார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அவர் கேட்டார், நாதமுனிகள் கேட்டார், உங்களுக்கு யாருக்கு என்னென்ன வேணும், எதை வந்து நீங்க உலகோருக்கு உபதேசம் செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டப்போ குருகை காவலப்பன் வந்து யோக சாஸ்திரத்தை வாங்கிட்டு போயிட்டார். எனக்கு யோக சாஸ்திரம் வேணும் அப்படின்ட்டு. யோக சாஸ்திரத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மாவுடன் நாம் தொடர்பு கொண்டு அவனுடன் பேசலாம், அவனை அனுபவிக்கலாம். நாம் அவனை அனுபவிக்கவும் அவன் நம்மை அனுபவிக்கவும் ஏற்றது இந்த யோக சாஸ்திரம். குருகை காவலப்பன் அதுதான் தனக்கு வேணும் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டார். இவர் என்ன சொன்னார், புண்டரீகாக்ஷன் என்கிற உய்யகொண்டார் என்ன சொன்னார்னா, பிணம் கிடக்க மனம் புணர்வார் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஆயிரமான ஜீவர்கள் வந்து தேகத்தையே தானாக நினைத்து ஆத்ம ஞானம் என்பது சிறிதும் கூட இல்லாமல் பிணங்களை போலே கிடக்கையில, எப்போ வந்து ஆத்ம ஞானம் இல்லையோ அது பிணத்துக்கு சமானம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்க. உய்யகொண்டார் நினைச்சிட்டு, இப்படி லட்சோப மக்கள் இப்படி பிணத்தை போல கிடக்கையிலே நான் ஒருவன் மட்டும் இதை கற்றுக்கொண்டு யோக சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டு எம்பெருமானுடன் உறவாடினா அது பிணம் இருக்க மனம் புணர்வாலை போல இருக்கும். வீட்டில் வந்து ஒரு பணத்தை வச்சுட்டு கல்யாணம் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு யோக சாஸ்திரம் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் 4 திவ்ய பிரபந்தங்களை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த மாதிரி அவங்க 2 பேரும் தனித்தனி பாதையில் போயிடறாங்க. குருகை காவலப்பன் வந்து யோக சாஸ்திரம் வாங்கிக்கிறாரு. புண்டரீகாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உய்யகொண்டார் வந்து 4 திவ்ய பிரபந்தங்களை கற்றுட்டு அவங்கவுங்க சிஷ்யர்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு அவங்க காலம் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து புண்டரீகாக்ஷனுடைய சிஷ்யர் வந்து ராமமிஸ்ரர் அப்படின்னு பார்த்தோம். மணற்கால் நம்பி, ராமமிஸ்ரர் அல்லது மணற்கால் நம்பி. அவருக்கு அந்த மணற்கால் நம்பின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம். மணற்கால் அப்படிங்கிற ஊரில் தோன்றியவர் ஒன்று. இன்னொன்று வந்து மிகவும் தாயை போன கனிவான உள்ளத்துடன் புண்டரீகாக்ஷனுடைய சிறு பெண் குழந்தைகள் காவேரியில் குளிச்சுட்டு வரும்பொழுது சேற்றில் கால் வைக்க தயங்கும் போது இவர் படுத்துட்டு தன் முதுகு மேலே அவர்களை நடக்க சொல்லி போனதால் அவருடைய மணற்கால் அவர் முதுகு மேலே படிஞ்சிருந்தனால அவருக்கு மணற்கால் நம்பி அப்படிங்கிற பெயர்னு பார்த்தோம். அது வரைக்கும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியர், ஆளவந்தார், யமுனை துறைவர், யாமுனாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம சொல்றோம் இல்லையா, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம், நாதமுனிகளை பார்த்துட்டோம். இப்போ இவர் யாமுன முனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யாமுனாச்சாரியரை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாதமுனிகளுடைய பேரன். நாதமுனிகளுக்கு ஈஸ்வர முனி அப்படின்னு ஒரு திருக்குமாரர், அவருடைய பிள்ளை தான் இந்த ஆளவந்தார். இவருக்கு வந்து சின்ன குழந்தையில அவர் பிறந்தவுடனே அவருக்கு நாமகரணம் பண்ணி அவருக்கு வச்ச பேர் வந்து யமுனை துறைவன் அப்படிங்கிறது. யமுனை துறைவன் அப்படிங்கிறது கண்ணனுடைய பேர். நம்ம பார்க்குறோம் இல்லையா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய யமுனை பெருனை துறை யமுனை துறைவனை அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. யமுனை துறைவன் வந்து கண்ணனுடைய பேர். அந்த பேரை விருப்பப்பட்டு தன்னுடைய குழந்தைக்கு வைக்கிறார் அந்த ஈஸ்வரமுனி அப்படிங்கிறவர். இந்த யமுனை துறைவன் வந்து ரொம்ப புத்திசாலியாக வளர்றார். ரொம்ப புத்திசாலி. சின்ன 13-14 வயசுலேயே வந்து நியாயம், தர்க்கம், மீமாம்சா சாஸ்திரம் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு ரொம்ப தேர்ந்தவராக இருக்கிறார். அப்படி இருக்கிற காலத்தில் வந்து அவர் வந்து மகாபாஷ்ய பட்டர் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு ஆச்சாரியர் இடத்துல அவர் கல்வியெல்லாம் கற்றுக்கிறார். எல்லாம் என்னெல்லாம் சாஸ்திரம் கற்றுக்கணுமோ வேதம் எல்லாம் கற்றுக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த மகாபாஷ்ய பட்டர் வந்து ஏழைப்பட்டவர். அந்த காலத்தில் ஆச்சாரியர்கள் ஏழையாக தான் இருந்திருக்காங்க. பிராமணர்கள்னாலே பொதுவாக வந்து கொஞ்சம் செல்வம் குறைவாகத்தான் இருப்பார்கள் அந்த காலத்தில் இருந்த பிராமணர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மகாபாஷ்ய பட்டர் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. யமுனை துறைவன் போய் கேட்டார், சுவாமி எப்பயும் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, உங்கள் சோகத்துக்கு என்ன காரணம்? நான் எதுவும் உங்கள் மனசு புண்படி நடந்து கொண்டேனா, புண்படும்படின்னு கேட்டால், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய சோதனை எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஊர் அரசனுடைய சபையிலே ஆக்கி ஆழ்வான் அப்படின்னு ஒரு பண்டிதன் இருக்கான். ஆக்கி ஆழ்வான் அவன் வந்து மிகப்பெரிய பண்டிதன், எல்லா சாஸ்திரங்களும் கற்று நன்றாக தேர்ந்தவன். அவன் வந்து அதோட அரசவையிலும் அவன் தான் முக்கியமான ஒரு பிரகிருதி. அவனுடைய புத்தி என்னன்னா, எல்லாரையும் வாதத்துக்கு அழைப்பது, அதில் குறுக்கு கேள்வி அப்படி இப்படின்னு கேட்டு வந்தவர்களை மடக்கி தோல்வி அடைய செய்து, அப்படி தோற்று போனவர்கள் தனக்கு கப்பம் கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு ரூலை வச்சிருக்காங்க ஆக்கி ஆழ்வான். அவனுக்கு விஸ்வஜன கோலாகலன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு.
இந்த ஆக்கி ஆழ்வான் என்ன பண்ணுறான், இந்த மகாபாஷ்ய பட்டருக்கு ஓலை அனுப்புகிறான். இந்த மாதிரி இந்த நாள் வந்து நீங்கள் என்னுடைய தர்க்கத்தில் என்னோட நீங்கள் தர்க்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யமனை துறைவர் சொல்கிற, சுவாமி இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம், நீங்கள் எல்லா சாஸ்திரங்களும் கற்று தேர்ந்தவர், இந்த ஆக்கி ஆழ்வான் உங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, நீங்கள் போய் அவனோட வாதம் பண்ணி அவனை ஜெயிச்சுட்டு வரலாமே அப்படின்னு சொன்னால், அதுக்கு மகாபாஷ்ய பட்டர் சொல்கிறாரு, நியாயமான தர்க்கம் பண்ணக்கூடியதாக தான் நான் ஜெயிப்பேன். ஆனால் அவன் வந்து நிறைய குறுக்கு வழியில் போய் மடக்கி வெற்றி காண்பதே அவனுக்கு பழக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விவாதம் எனக்கு பழக்கம் இல்லை. அதனால் வந்து நான் தோற்று விடுவேனோ என்ற பயமாக இருக்கிறது. நான் தோற்று போயிட்டு அவனுக்கு கப்பம் கட்டணும், என்னிடம் ஏது அவ்வளோ பணம் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு இந்த யமனை துறைவர் என்ன சொன்னார், சுவாமி நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காவலாளிகள் இவர்கள் நம்ம அரசனுடைய சேவகர்கள் வந்து கொண்டாந்தாங்க இல்லையா ஓலை, இவரை விவாதத்துக்கு கூப்பிட்டு அந்த ஓலை கிழிச்சு போட்டுறார். கிழிச்சு போட்டு போய் உங்கள் ராஜா கிட்டேயும் உங்கள் ஆக்கியாழ்வான் கிட்டேயும் சொல்லுங்கள், மகாபாஷ்ய பட்டர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜாவுக்கு பெரிய ஆச்சரியமாயிடுது. யார் இப்படி சொன்னதுன்னா, ஒரு சின்ன பையன் சுவாமி இருக்கும், 13-14 வயசு தான் இருக்கும். அவன் வந்து இந்த ஓலையை கிழிச்சு போட்டு நாங்கள் வர முடியாதுன்னு போய் ராஜா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே ராஜா வந்து, யார் இந்த பையன், இவ்வளோ 13-14 வயசு பையங்கிறாங்க, இவ்வளோ கெட்டிக்காரனாக பேசுகிறானே அப்படின்ட்டு அவனை வர சொல்லுங்க, அவனை வந்து அரசவைக்கு வர சொல்லுங்கன்னு ஓலை அனுப்புகிறார். அந்த ஓலையும் கிழிச்சு போட்டுறார். கிழிச்சு போட்டு, நான் அரசவைக்கு வர வேண்டுமானால் என்னை பல்லக்கு மரியாதையோடு என்னை அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்ட்டு ஓலை எழுதி அனுப்புகிறார். தன்னுடைய பெருமையெல்லாம் அதில் எழுதி அனுப்புகிறார். அனுப்பிச்ச உடனே ராஜாவும் ஆக்கி ஆழ்வான்னு என்ன நினைக்கிறாங்க, இந்த பையனை கண்டிப்பாக நாம் சந்தித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட மாதிரியே எல்லாம் அந்த யானை குதிரை பல்லக்கு எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. அனுப்புனா வந்து இறங்குறாங்க. இறங்கினா பார்த்து சின்ன பையன், அப்படியே பால்வடி முகம், அவ்வளோ அழகாக இருக்கான். ராணிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது அவனு, அந்த மகாராணிக்கு, அந்த பட்டத்து ராணிக்கு அந்த குழந்தை அவ்வளோ பிடிச்சு போச்சு. அப்போ அவன் சொல்கிறா, இவர் தான் ஜெயிக்க போகிறார், ஆக்கி ஆழ்வான இந்த பையன் ஜெயிக்கத்தான் போகிறான், யமனை துறைவன் ஜெயிக்கத்தான் போகிறான். அவன் ஜெயிக்கவில்லையானால் என்னை கொன்று என்னை நாய்க்கு உணவாக இடுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அந்த ராணி. அவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட். அந்த குழந்தைய பார்த்த உடனே இது ஜெயிக்கத்தான் போகிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ராஜா சொல்கிறாரு, சரி அப்படியே ஆகட்டும், நம்ம சபையை கூட்டலாம், ஆக்கி ஆழ்வானையும் இந்த யமனை துறைவனும் மோத விடலாம். சப்போஸிங் யமனை துறைவன் ஜெயித்து விட்டால் அவன் வந்து தன்னுடைய கால்களை ஆக்கி ஆழ்வான் தலை மீது வைக்கலாம். அன்றிலிருந்து ஆக்கி ஆழ்வான் யமனை துறைவனுக்கு அடிமை. அதுக்கும் மேலே என்னுடைய பாதி ராஜ்யத்தை நான் வந்து யமனை துறைவனுக்கு கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொன்னால் ராணிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஆகட்டும், கண்டிப்பாக இவன் தான் ஜெயிக்க போகிறான்ட்டு ரொம்ப ஆர்வமாக பெரிய அரசவை கூடுது. ஆக்கி ஆழ்வான் அப்படி உட்காந்துருக்கான். அவனுடைய எண்ணம் என்னன்னா, இது சின்ன குழந்தை, இதுக்கு என்ன தெரிய போகுது, என்னவோ சாஸ்திரம் கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருக்கோம், நம்ம குறுக்கு கேள்வி கேட்டால் இவன் மடங்கிடுவான் அப்படிங்கிற சொல்லி அவன் ரொம்ப கர்வத்தோடு உட்காந்துருக்கான் அந்த விஸ்வஜன கோலாக்கலன். அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆக்கி ஆழ்வான் இவர் யமனை துறைவன் சொல்கிறாரு, நீங்கள் தான் வயசில் மூத்தவங்க, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்களே முதல்ல கேள்விங்க, நான் பதில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் கேட்கறதுக்கு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு ஆக்கி ஆழ்வான் சொல்கிறாரு. நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க, எடுப்பில் வந்து சாஸ்திரம் வேண்டாம், லௌகிகமாக சில வார்த்தைகளை சொல்லி அதுக்கு பதில் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம சாஸ்திரத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னா, சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆக்கி ஆழ்வான் இவர்கிட்ட சொல்கிறார், யமனை துறைவன்கிட்ட மூணு சென்டென்சஸ், 3 சொற்றொடர்கள் நீங்கள் சொல்லணும், சரியா? முதல் இதுக்கு நான் ஆமான்னு சொல்லணும், அடுத்த 2க்கு இல்லைன்னு சொல்லணும், அவ்வளோதான். சொல்லிட்டா நான் ஜெயிச்ச மாதிரி, அதுக்கு மேலே நம்ம சாஸ்திரத்தில் போகலாம், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். சொன்ன விட யமனை துறைவர் என்ன சொல்கிறாரு, முதல்லாக உன்னுடைய தாயார் மலடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்கி ஆழ்வானே உன்னுடைய தாயார் மலடி அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்லணும், அக்கார்டிங் டு த கண்டிஷன்ஸு ஆக்கி ஆழ்வான் ஆம்னு சொல்லணும். எப்படி ஒருவன் தன்னுடைய தாயாரை மலடி என்று சொல்லுவான்? இவன் தான் பிறந்திருக்கானே இல்லையா, என்னுடைய தாய் மலடின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய தாய் நான் சொன்ன போதே அவனுக்கு நான் குழந்தையா இருக்கேன்னு அர்த்தம். குழந்தை பெற்றவள் எப்படி மலடி ஆக முடியும்? அதனால் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆம்னு சொல்வதுக்கு ஆக்கி ஆழ்வானால் முடியவில்லை. இது புரிஞ்சுதுங்களா நல்ல உங்களுக்கு? யமனை துறைவன் சொல்கிறாரு, உம்முடைய தாய் மலடி, ஆக்கி ஆழ்வானே உம்முடைய தாய் மலடின்னா
இதுக்கு அக்கார்டிங் டு கண்டிஷன்ஸ் ஆக்கி ஆழ்வான் என்ன சொல்லணும்? ஆம்னு சொல்லணும். சொன்னால் தப்பாயிடும். தன்னுடைய தாயே அவன் மலடின்னு சொன்ன மாதிரி ஆயிடும். ஆகையால சொல்லலை, பேசாமல் இருக்கான். அடுத்து இவர் என்ன சொல்றாரு? யமனை துறைவர் இப்போ அடுத்த ரெண்டுக்கும் இவர் இல்லைன்னு சொல்லணும். யாரு? ஆக்கி ஆழ்வான் இல்லைன்னு சொல்லணும். ரெண்டாவதா என்ன சொல்றாரு? இந்த இந்த நாட்டினுடைய அரசன் சிறந்த தர்மவான் அப்படின்னு சொல்றாரு. ஆக்கி ஆழ்வான் என்ன சொல்லணும்? இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? ராஜா சிரச்சேதம் பண்ணிடுவார் இல்லையா? இந்த நாட்டின் அரசன் தர்மவான் அப்படின்ட்டு இவர் டிக்ளேர் பண்றாரு. யாரு? யமனை துறைவன். ஆக்கி ஆழ்வான் என்ன சொல்லணும்? இல்லைன்னு சொல்லணும். அக்கார்டிங் டு கண்டிஷன்ஸ். இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? சிரச்சேதம் தான் இது. சரி, அதுக்கும் மௌனமா இருக்காரு. மூணாவது கேள்வி என்னன்னாக்கா, இந்த பட்டத்து அரசி கற்புக்கரசி அப்படிங்கிறாரு. இப்ப என்ன சொல்லணும்? இவரே இல்லைன்னு சொல்லணும். என்ன ஆகும்? நிறைஞ்ச ராஜசபையில பட்டத்து அரசி கற்புக்கரசின்னு சொன்னா இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த ஸ்பாட்லயே அவ்வளவுதான். ஸோ அதுக்கும் அவர் வாய் மூடிட்டு பேசாமே இருக்காரு. சரி, அதுக்கப்புறம் நிறைய சாஸ்திர விவாதம் எல்லாம் நடக்குது. எல்லாத்துக்கும் இவர் கைதான் ஓங்கியிருக்கு. யமனை துறைவனுடைய கைதான் ஓங்கியிருக்கு. அவர் தான் எல்லாத்துக்கும். இவர் கேட்கறதுக்கு அவரை விசர்ஜன கோலாகலனால பதில் சொல்லவே முடியல. சரின்ட்டு இவர் வெற்றிங்கிறது தீர்மானம் ஆயிடுச்சு. அப்ப ராஜா கேட்கிறாரு, சரி நீங்க ஜெயிச்சிங்கிறது ஒத்துக்கிறோம் எல்லாருமே, இப்ப நீங்க அதை தெளிவுபடுத்தணும். எப்படி மலடி இது ஆக்கியாழ்வானுடைய அம்மா மலடின்னு சொன்னீங்க, நான் தர்மவான் சொன்னீங்க, ராணி கற்பக்கரசின்னு சொன்னீங்க, போட்டி பிரகாரம் அது எதிர்ப்பதமா வருது என்னன்னு சொன்னப்போ அப்போ யமனை துறைவன் விளக்குறார். என்னன்னா, இந்த ஆக்கியாழ்வான் அவனுடைய அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, வேற குழந்தை கிடையாது. அப்ப தர்மசாஸ்திரம் பிரகாரம் ஒரு பிள்ளையை உடைய தாய் மலடி எனப்படுகிறாள். ஒரு தாய் உடைய பிள்ளை அவள் மலடி தான். ஏன்னா ஒரு மரம் தோப்பாகாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த ஒரு பிள்ளையை மறைத்து விட்டால் அவள் மலடி தானே, அவளுக்கு வேறு பிள்ளை இல்லையே. ஆகையால ஒரு பிள்ளையை பெற்ற தாய் மலடி தான். ஆகையால ஆக்கி ஆழ்வான் ஒரே பிள்ளை, அவனுடைய தாய் மலடி தான். ஸோ உன்னுடைய தாய் மலடின்னு சொன்னப்போ அவர் ஆமுன்னு சொல்லியிருந்தாக்கா அவர் வின். அவர் சொல்லலை, தன்னுடைய தாய் மலடின்னு சொல்றதுக்கு அவர் ஒத்துக்கல. ஆகையால அந்த கேள்விக்கு அவர் சொன்னது தோத்துட்டாருன்னு சொல்லிடுறாரு. சரி, அடுத்தது என்னன்னாக்கா, இந்த நாட்டின் அரசன் தர்மவான் அப்படின்னு ஆக்கியாழ்வான் என்ன சொல்லணும்? இல்லைன்னு சொல்லணும். அப்போ சரி, எப்படி ராஜா தர்மவான் தானே, எப்பேற்பட்ட ஆட்சி நடத்திட்டு இருக்கான், மாதம் மும்மாறி பெய்து ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, இவன் தர்மத்தின் வடிவம், இதை எப்படி நீங்க இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டாக்கா, ராஜா எப்பேற்பட்ட தர்மவானாக இருந்தாலும் அவனுடைய பிரஜைகள் செய்யக்கூடிய பாவத்தில் பாதி போய் ராஜாவை சேர்ந்துவிடும். அதுதான் தர்மசாஸ்திரம். இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தின் அடிப்படையில யாமனாச்சாரியார் சொல்றார். அந்த மாதிரி நாட்டில் உள்ள மக்கள் எத்தனையோ திருட்டு கொலை கொள்ளை எல்லாம் செய்வாங்க இல்லையா? அந்த பாவத்துல பாதி ராஜாவை போய் சேரும். அப்ப அவன் தர்மவான்னு சொன்னா இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆக்கியாழ்வன் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா ரைட்டு. இல்லைன்னு சொல்லும் போது அவன் அதை கிளாரிஃபை பண்ணி அதை விளக்குற அளவுக்கு அவனுக்கு ஞானம் இல்லை, அவனுக்கு தெரியவும் இல்லை, அதை விளக்குற அளவுக்கு ஞானமும் இல்லாததுனால அவன் தண்டனை கிடைக்குமோங்கிற பயத்துல அவன் பேசாம இருந்துட்டான். ஆகையால அதுலயும் அவன் தோற்று விட்டான். மூணாவது கேள்வி பட்டத்தரசி கற்புக்கரசின்னா என்ன சொல்லணும்? அவன் இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னா பெரிய அனர்த்தமாகும். நிறைஞ்ச ராஜசபையில ஒரு ராணி கற்புக்கரசி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப நீங்களே அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. யமனை துறைவனை கேட்கும்போது அவர் சொல்றாரு, அதுக்கும் தர்மசாஸ்திரம் தான். ஒரு பெண், ஒரு கன்னி பெண்ணானவள் திருமணம் செய்து கொடுத்தவுடன் அவள் தன் கணவனுடன் இணைவதற்கு முன் தேவர்கள் அவளை சூக்ஷ்ம வடிவத்திலே அனுபவிக்கிறார்கள். அது அவளுக்கு மட்டுமல்ல, எல்லா பெண்களுக்கும் அது பொதுவானது. அதாவது திருமணம் ஆனவுடன் அந்த பெண் தன்னுடைய கணவனுடன் இல்வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்னால தேவர்கள் அவளை சூக்ஷ்ம ரூபத்தில் அனுபவிக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது எல்லா பெண்களுமே கற்புக்கரசிகள் அல்ல அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது அதே கதை தானே ராணிக்கும், இவ்வளோ அந்த மாதிரி தான். அந்த தர்மசாஸ்திர பிரகாரம் இப்ப நம்ம இப்ப இருக்க ஸ்டாண்டர்டை வச்சு எல்லாம் அதை பார்க்க முடியாது. தர்மசாஸ்திரத்துல அப்படி சொல்லப்பட்டு, ஒரு கன்னிப்பெண்ணானவள் கல்யாணம் பண்ணிட்டு அவன் புருஷனோட வாழ போறதுக்கு முன்னால தேவர்கள் அவளை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறது தர்மசாஸ்திரத்துல இருக்கு. இதை வச்சு நிறைய பேர் நம்மளுடைய கஸ்டம்ஸை கேலி பண்றது கூட உண்டு. பட் அது நிஜம்.
சூக்ஷ்ம வடிவத்தில் அவளை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்டு. ஆகையால அதுவும் ரைட்டு. இப்படி சொன்ன உடனே எல்லாம் ஒரே சந்தோஷமா கொண்டாடுறாங்க அப்படியே யமுனை துறைவனை. அப்போ ஆக்கி ஆழ்வான் கீழே மண்டிட்டு உட்காந்து, யமுனை துறைவரே உன்னுடைய திருவடிகளையும் தலைமேல் வையுங்கள் அப்படின்னு சொன்னா, அப்போ அவர் சொல்றாரு, நீங்க வயதுல மூத்தவர், மேலும் இந்த அரசபையில ஒரு பெரிய வித்வான் பண்டிதன், ஆகையால நான் வைக்க மாட்டேன். அது ஏதோ ஒரு இதுக்காக ஒத்துட்டேனே தவிர நான் வைக்க மாட்டேன். ஆனா நீங்க இனிமே இந்த மாதிரி ஏழை பிராமண பண்டிதர்களை கூப்பிட்டு அவர்கிட்ட கப்பம் கட்ட சொல்வதை நீங்கள் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா, அவர் இல்லை இனிமே அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார். அப்ப ராணிக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். இந்த பையன் ஜெயிச்சுட்டான், நம்பர் 1, எல்லாத்துக்கும் இவ்வளோ அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டானே அப்படின்ட்டு அவன் இறங்கி ஓடி வந்து அந்த பாலகனை கட்டி தழுவி, எம்மை ஆள வந்தீரே அப்படின்னு சொல்லி எம்மை ஆள வந்தீரே அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஆள வந்தார் அப்படிங்கிற அந்த பேர் கிடைச்சிருது. ஸோ யமுனை துறைவன் ஆள வந்தார் ஆனது அப்படித்தான், எம்மை ஆள வந்தீரே அப்படின்னு சொல்லி இந்த ராணி கட்டி பிடிச்சதுனால அவருக்கு ஆள வந்தார் அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. ஸோ ராஜாவும் தான் சொன்ன அந்த இது பிரகாரமே அவருக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்றான். ராஜா ஆயிடுறார். யமுனை துறைவன் ராஜா ஆயிடுறார். ராஜா அவர் தான் ஏற்கனவே நல்ல ஞானத்தை உடையவர் இல்லையா? அந்த ஞானத்தின் உதவியோடும் இப்போ கிடைச்ச அந்த பொருளோடும் நல்லா ஆட்சி பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கார். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு 4 திருக்குமாரர்கள், 4 ஆம்பளை பசங்க அவருக்கு. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறார். இப்போ நம்ம திருப்பி ராமமிஸ்ரர் கிட்ட போனோம். ராமமிஸ்ரர் இதுக்கு முந்தைய ஆச்சாரியர் மணற்கால் நம்பி கிட்ட போனோம். இப்போ அவருக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. என்னன்னாக்கா, அந்த பவிஷ்யத் ஆச்சாரியர் விக்கிரகம் இருக்கு இல்லையா, அதை அடுத்த ஆச்சாரியரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட கொடுக்கணும். அதே சமயம் இந்த சம்பிரதாயத்தை மிக அழகாக நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆச்சாரியரை அவர் தேர்வு செய்யணும். சரியா? இப்ப எல்லாருமே நாதமுனிகள் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஈஸ்வர முனிக்கு பிறக்க போகிற அந்த மகனை தான் நம்ம சம்பிரதாயத்திற்கு தலைவனாக கொண்டாட வேணும்னு சொல்லியிருக்காரு. புண்டரீகாட்சனும் அதான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ராமமிஸ்ரருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. என்னன்னாக்கா, ஆளவந்தாரை நம்ம சம்பிரதாயத்துக்குள்ள கொண்டு வந்து அவர் ஆச்சாரியராக ஆக்க வேணும். இந்த பவிஷ்யத் ஆச்சாரியர் விக்கிரகத்தை அவர்கிட்ட ஆராதனை பெருமாளாக கொடுக்கணும். இந்த வேலை அவருக்கு இருக்கு. இப்போ இவரா பெரிய ராஜாவா இருக்காரு, அப்படியே அவரை போய் பார்க்கறதுனாலே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராமமிஸ்ரர் மணற்கால் நம்பி என்ன பண்றாருனாக்கா, அந்த அரண்மனைக்கு போய் நான் இந்த மாதிரி ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த காவலர்கள் இவருடைய இந்த ஏழ்மையான தோற்றத்தை பார்த்துட்டு உன்னை உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பல முறை முயன்றும் கூட அவருக்கு அந்த உள்ள போற வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. சரி, என்னதான் இவர் தினம் வந்து போறதை பார்த்துட்டு அந்த ராஜாவுக்கு சமையல் பண்ணக்கூடிய ஒரு சமையற்காரர் அவர் என்ன சாமி டெய்லி இப்படி வந்து போறீங்களே, என்னதான் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்டா சொல்றேன், நான் இந்த மாதிரி நான் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனேக்கா சரி என்னதான் பண்ணலான்னாக்கா இவர் சொல்றாரு, நான் ஒரு கீரை எடுத்துட்டு கொடுக்குறேன், தூதுவளை கீரைன்னு பேரு, அதை ராஜாக்கு நல்லா சமைச்சு கொடுங்க, அப்புறம் பார்க்கலாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தூதுவளை கீரை எடுத்துட்டு சமையற்காரர் கையில கொடுத்து அவர் அதை ரொம்ப பக்குவமா சமையல் பண்ணி அதை அரசனாகி ஆள வந்தாருக்கு அதை பரிமாறுகிறார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, இது தினம் பண்ணி கொடுங்க, எனக்கு தினம் இதை சமையல் பண்ணி கொடுங்கன்னா சமையற்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவர் இவர்கிட்ட ராமமிஸ்ரர் மணற்கால் நம்பிக்கிட்ட சொல்றாரு, ராஜாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நீங்க தினம் இந்த தூதுவளை கீரை எடுத்துட்டு கொடுங்க அப்படின்ட்டு. சரி, அதே மாதிரி 6 மாசம் அவர் எடுத்துட்டு போறாரு. ஸோ இங்கே தான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இந்த குருப்பறை தியாகமே வடிவானது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம நாதமுனிகளை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 1010 அப்படின்னு சொன்னதை வச்சுட்டு அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சி திருக்கோளூருக்கு போய் அங்கே பராங்குச நம்பியை கண்டுபிடிச்சி 12,000 டைம் கண்ணு சிறுத்தாம்பி சொல்லி யோக தசையில் எல்லாத்தையும் பெற்றார். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. அதுக்கு என்ன போச்சு, பெரிய ஞானி, தன்னால் இருந்திருக்கலாம். ஆனா இந்த மக்கள் இதை எழுந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ பெரிய முயற்சி அவர் அடிக்கிறார். அதே மாதிரி தான் இங்கே இந்த ராமமிஸ்ரர் 6 மாசம் நடக்கிறார். தூதுவளை கீரை எடுத்துட்டு போய் கொடுத்து அப்படியே நடக்கிறார். நடந்துட்டு என்ன பண்றார், ஒரு நாள் திடீர்னு நிறுத்திடுறார், கொடுக்கறது இல்லை, தூதுவளை கீரை கொடுக்கறது இல்லை. அப்போ ராஜா அந்த 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 ஃபுட்டை மிஸ் பண்றான். ஐயோ, ஏன் இன்னைக்கு தூதுவளை கீரையை கொண்டு வரலையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமையல்காரன் அவர் இன்னைக்கு வரல அப்படிங்கிறார். உடனே ராஜா என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் போய் தேடி எங்க இருந்தாலும் அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, சேவர்கள் எல்லாம் 4 பக்கமும் போய் ராமமிஸ்ரரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க.
அவர் நேராக உள்ள சகல மரியாதையோட உள்ள போகிறார். உள்ளே போய் ராஜாவை பார்த்தோட, சுவாமி நீங்கள் யார், ஏன் வந்து இத்தனை நாள் கொடுத்தீங்க, திடீர்னு நிறுத்திட்டீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னா, உங்களை சந்திக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்றார். நீங்கள் எதுக்காக என்னை சந்திக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த அரசாட்சியையும் அரசனாக இருக்கக்கூடிய இதையும் வச்சுட்டு இந்த மிதமிஞ்சி ஐஸ்வர்யத்தில் திளைச்சு நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இழந்த சொத்து ஒன்று இருக்குது, நீங்கள் இழந்த சொத்து ஒன்று எங்கிட்ட இருக்குது, நான் அதை காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு ஆயிடுச்சு ராஜாவுக்கு. கூடவே போகிறார். நேராக ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வர்றார். ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உள்ள கருவறைக்கு போய், இதோ இதுதான் சொத்து, இதுதான் நீங்கள் இத்தனை நாளாக மறந்து போயிருந்த சொத்து, இது உங்கள் சொத்துன்னா, அவருக்கு எப்படி இருந்தாலும் அந்த இது இருக்கு இல்லையா, ஆச்சார பரம்பரையில் வந்தவர் தானே, நாதமுள்ளவர்கள் பேரன் தானே, அந்த ஞானம் இல்லாமல் போகுமா. பார்த்த உடனே அவருக்கு அந்த அஞ்ஞானம் டக்குன்னு விலகிடுது. அந்த ஐஸ்வர்யத்து மேலே இந்த விருப்பம் எல்லாம் போயிட்டு, ஐயோ உன்னை இழந்து நான் இத்தனை நாள் இருந்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட அப்படியே சரணாகதி பண்ணிடுறாரு. பண்ணிட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறார். சன்னியாசம் வாங்கிட்டு ஸ்ரீரங்கத்திலே இருந்துடுறார். ஸ்ரீரங்கத்திலே ஆளவந்தார் அப்படிங்கிற ஆச்சாரிய திருநாமத்தோடு அங்கே இருக்கார். அவருக்கு நிறைய சிஷ்யர்கள், நல்ல ஞானம். அவர் வந்து நிறைய நூல்களை கூட எழுதுறார். அந்த நூல்களை எழுதுகிற முக்கியமானது வந்து கீதார்த்த சங்கிரகம் அப்படின்ட்டு, பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி சங்கிரகம், கீதார்த்த சங்கிரகம், கீதை பொருளினுடைய கீதையினுடைய அர்த்தத்தின் சுருக்கமான வடிவம் கீதார்த்த சங்கிரகம். ஆகம பிராமணியம் அப்படின்னு ஒரு நூல் எழுதுறார். அந்த ஆகம பிராமணியம் என்னன்னா, அந்த காலத்தில் வந்து ஆகமங்கள் வந்து ரெண்டு மூணு, அதாவது பாஞ்சராத்திர ஆகமம், வைகானச ஆகமம் அப்படி இருக்கு. ஸோ அப்போ இந்த பாஞ்சராத்திர ஆகமத்திற்கு பிரமாணமாகும் தகுதி இல்லை அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு கொள்கையாக இருந்தது. இதை பற்றி நம்ம ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப விரிவாக பார்த்துருக்கோம். நம்ம 4 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தது இருக்குது. அதில் வந்து அவங்க ஏன் வந்து பாஞ்சராத்திரத்துக்கு பிரமாணமாகும் தகுதி இல்லைன்னா, அது ஜீவனுக்கு உற்பத்தி கூறுகிறது அப்படிங்கிறது பூர்வபட்சமாகவும், ராமானுஜர் வந்து ஜீவனுக்கு உற்பத்தி கூறப்படவில்லை, அவன் வந்து அந்த வியூகத்தில் தன்னை விரிவுபடுத்திக் கொள்வதுதான் கூறப்பட்டதே தவிர ஜீவனுக்கு உற்பத்தி கூறப்படவில்லைட்டு அந்த பூர்வபக்ஷத்தை நிரசிக்கிறார். நிரசித்து விட்டு இந்த பாஞ்சராத்திரத்துக்கு பிரமாணமாகும் தகுதி உண்டு அப்படின்னு நிரூபித்து வச்சார். இதை ராமானுஜர் நமக்கு ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லியிருக்காரே தவிர முதல்ல இதை நிரூபித்து வச்சவர் யாருன்னா ஆளவந்தார். அவர் தான் அந்த ஆகம பிராமணியம். ஆகமம்னா எது, பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு பிராமணியம், அதுக்கு பிரமாணமாகும் தகுதி உண்டு அப்படின்னு முதல்ல நிலைநிறுத்தி வச்சவர் யாருன்னாக்கா ஆளவந்தார். அப்புறம் இவர் எழுதி இன்னொரு முக்கியமானது வந்து ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற ஒரு மிக அருமையான ஒரு நூல். ஸ்தோத்திர ரத்னம் நேரம் தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம், ரொம்ப அருமையான ஒரு நூல். அப்புறம் சித்தி திரயம்னு ஒரு நூல். இந்த மாதிரி பல நூல்களை எழுதி நல்ல விதமாக சம்பிரதாயத்தை அவர் நடத்தி கொண்டு போய்கொண்டிருந்தார். இப்போ இதுக்கு முன்னே இருந்த எல்லா ஆச்சாரங்களும் இருந்த மாதிரி இவருக்கும் ஒரு கவலை இருக்கு. என்னன்னாக்கா, நமக்கு பிறகு யார் இந்த சம்பிரதாயத்தை கட்டி காக்க போகிறார்கள் அப்படிங்கிற கவலை அவருக்கும் இருக்கு. இப்போ இந்த பவிஷ்யதாச்சாரியர் விக்கிரகம் இவர் கைக்கு வந்துட்ட உடனே இந்த பவிஷ்யதாச்சாரியர் விக்கிரகத்தை வச்சு காப்பாற்ற போறது யாரு அப்படிங்கிற கவலை அவருக்கும் இருக்கு. இப்படியே இருக்கும்போது இவருக்கு பல சிஷ்யர்கள் இருக்காங்க. அதில் முக்கியமானவர்கள் வந்து பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலையாண்டான், திருவரங்க பெருமாள் அரையர் மற்றும் திருக்கட்சி நம்பி, இவங்கெல்லாம் அவருடைய சிஷ்யர்கள், முக்கியமான பிரதானமான சிஷ்யர்கள். இதில் வந்து இந்த 5 பேரும் வந்து 5 பேருக்கும் பெரிய 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 சரித்திரம் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 5 பேர்கிட்டையும் அவர் கேட்குறாரு, இப்படி நம்ம சம்பிரதாயத்தை இதற்கு மேல் சிறப்பாக கொண்டு செல்வதற்கு ஒரு வியக்தியை நாம் கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வந்து சில வைஷ்ணவர்கள் வந்து வராங்க, ஆளவந்தார சேவைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வராங்க. வந்தவங்க வந்து இந்த மாதிரி அங்கே வந்து ஆசூரி சோமயாஜி அப்படிங்கிறவருக்கும் காந்திமதி அப்படிங்கிறவருக்கும் ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. இளைஞன், அப்படியே தேஜஸாக இருக்கான். அவனுக்கு இளையாழ்வார்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வராங்க. ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னு சொன்னவொடனே இவருக்கு ஒரு பொறி தட்டுது, இவனாக தான் இருக்குமோ, இவனை தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்கிறார். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, அவன் யாதவ பிரகாசர் அப்படிங்கிற ஒரு அத்வைத சித்தாந்திக்கிட்ட அவர் படிச்சுட்டு இருக்காரு. எங்கே படிச்சிருக்கிறாரு? திருப்புட்குழி அப்படிங்கிற திவ்ய தேசத்தை படிச்சுட்டு இருக்காரு.
அப்படின்னு சொன்னா இவர் என்ன சொல்றாரு, நம்ம போய் அவனை சந்திக்க வேண்டும், அந்த பையனை பார்த்து நம்ம கூட்டிட்டு வந்துடலாம், கூட்டிட்டு வந்துட்டாக்கா நம்ம சம்பிரதாயத்துக்கு அவனை ஒரு நல்ல ஆச்சாரியனாக ஆக்கி விடலாம் அப்படின்ட்டு இவர் தன்னோட பரிவாரங்களோட வந்து எங்க போறாரு, காஞ்சிக்கு போறாரு. காஞ்சி போய் வரதராஜ பெருமாள் கோயிலில் ரொம்ப அப்படியே ஆவலோட போறாரு. ஐயோ அந்த பையனை பார்க்கணுமே, அவனை கூட்டிட்டு வரணுமே அப்படிங்கிற ஆவலோட போறாரு. போய் இவர் வந்து தன்னுடைய சிஷ்யர்களோட வரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே பிரகாரமா போயிட்டு இருக்காரு. அதே சமயத்துல யாதவ பிரகாசர் தன்னுடைய சிஷ்யர்களோட வலமா வந்துட்டு இருக்காரு. அங்க கரியமாணிக்க பெருமாள் கோயிலும் ஒண்ணு இருக்கும், வரதராஜ பெருமாள் கோயில், கரியமாணிக்க பெருமாள் கோயில். அந்த கோயில் பக்கத்துல வரும்போது ரெண்டு கூட்டம் அப்படி கிராஸ் ஆகும்போது ராமானுஜர் யாருன்னு சொல்றதுக்கு திருக்கச்சி நம்பி வரும்போது சொல்றாரு, எனக்கு தெரியுது அதோ அங்க வரானே அவன் தான், ஆஜானு பாகுவாக சிவந்த நிறத்துடன் தேஜஸ் பொங்கு முகத்தோட வரானே அவன் தான் இளையாழ்வார், முதல்வன் இவனே முதல்வன் ஆவான் அப்படின்ட்டு அங்கேயே தீர்மானிச்சுறாரு. இவர் தான் நம்ம சம்பிரதாயத்தை மேற்கொண்டு வழிநடத்த போகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறை வந்து இவங்க 2 பேரும் சந்திக்கிறதற்கு ஏற்பாடு முடியல. யாரு ஆளவந்தாரும் இளையாழ்வாரும் சந்திப்பதற்கு அப்போ இது ஏற்படாம போகவே என்ன பண்றாரு, இவர் ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுறாரு. அவர் வந்து தன்னுடைய கல்வியை தொடர்ந்துட்டு வர்றாரு. ராமானுஜருக்கு வந்து யாதவ பிரகாசருடைய கொள்கைகள் வந்து ஏற்புடையதாக தெரியவில்லை. ஏன்னாக்கா அவர் வந்து சாட்சாத் ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா, அவருக்கு வந்து இவர் சொல்ற சில கருத்துக்கள் வந்து ஏத்துக்க முடியவில்லை. அதனால வந்து என்ன பண்றாருன்னா அவரோட வந்து விவாதம் பண்றார். யாரோட, தன்னுடைய ஆச்சாரியரான யாதவ பிரகாசரோட அவர் விவாதம் பண்றார். அவர் கேட்குற கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியல. ஸ்டூடெண்ட் கேட்குற கேள்விக்கு அந்த டீச்சரால் பதில் சொல்ல முடியாமல் போகவே இவனை நாம் ஒழித்து கட்டி விடலாம், இந்த இளையாழ்வாரை நாம் கொன்று விடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவரை வந்து யாத்திரை போகிறோம்னு சொல்லி கங்கையில் அமுத்தி கொண்டுடலாம் அப்படிங்கிற பிளான். இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து ராமானுஜருடைய சித்தி பையன் கோவிந்தன் அப்படிங்கிறவர் கேட்டுட்டு ஐயோ நம்ம அண்ணாவை கொல்ல போகிறாங்க போல இருக்கேன்ட்டு அது வந்து இவர்கிட்ட சொல்லிடுறாரு. அண்ணா உன்னை கொல்றதுக்கு பிளான் நடந்துட்டு இருக்கு, நீ இப்படியே தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்ற உடனே ராமானுஜர் அந்த கூட்டத்தை விட்டு பிரிந்து வந்துட்டு விந்தியமலை காட்டுல அவர் தொலைஞ்சு போயிடுறார். வழியே தெரியல அவருக்கு, எப்படி போறது என்ன போறதுன்னு ஒண்ணுமே தெரியல. அப்ப வந்து காஞ்சி வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் ஒரு குறத்தியாக வந்து அவரிடம் நீர் கேட்டு வாங்கிவிட்டு அவரை கொண்டு வந்து காஞ்சிபுரத்துல பத்திரமாக சேர்த்து விடுகிறார்கள். ஆகையால வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் ரட்சித்து கொண்டு வந்த செல்வம் நம் சுவாமி ராமானுஜர், அவரை கொண்டாந்து வந்து அங்க சேர்த்து விட்டுறாங்க. ஸோ இங்க இப்படியே போயிட்டு இருக்கு. அங்கவும் அதே கவலையிலேயே இருக்காரு ஆளவந்தார். இப்படி இருக்கும்போது திருப்பியும் பெரிய நம்பி அனுப்புறார். பெரிய நம்பி அனுப்பிச்சு நீ எப்படியாச்சும் இளையாழ்வார் இங்க கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, ராமானுஜருடைய மனைவி நல்ல பெண்ணு தான், பட் இவருடைய சில சித்தாந்தங்கள் வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. ராமானுஜர் வந்து ஜாதிக்கும் மேலாக நம்ம ஆத்மாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். அவங்களால அவர் ஒரு நின்று சம்பிரதாயமான குடும்பத்துல வளர்க்கப்பட்ட பெண்ணால அவளால் அதை ஏத்துக்க முடியல. அது 3 உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு முறை வந்து அவங்க அப்ப அந்த காலத்து பிராமணர்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. இந்த 4ஆம் வர்ணத்தை சேர்ந்த வண்ணான் அவங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க தலை குளிக்கிறதுக்கு முன்னால. அன்னைக்கு ராமானுஜர் எண்ணெய் தேய்ச்சி விடும்போது அந்த அவனுடைய முகம் வாடி இருக்கு, அந்த வண்ணானுடைய முகம். அப்ப சுவாமி கேட்கிறாரு, ஏன்பா இப்படி இருக்கேன்னா, பசிக்குது சுவாமி அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் காரே கருணை ராமானுஜர் இல்லை, அவர் உள்ள அப்படியே உருகிருச்சு. ஸோ வீட்டில் கூப்பிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுனாக்கா அந்த அம்மா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாழ்ந்த ஜாதிக்காரனுக்கு உணவு கொடுத்தாலும் அது தோஷம்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ராமானுஜர் குளிச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ள பார்க்கும்போது நிறைய சாப்பாடு இருக்கு. ஏமா இப்படி செஞ்சேன்னாக்கா, எனக்கு விருப்பம் இல்லை அதனால கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒரு ஏழை பிராமண பெண்ணுக்கு கொடுக்கும் போதும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கூட ராமானுஜர் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டார். ஆனால் திருக்கச்சி நம்பிக்கிட்ட பட்ட அபச்சாரத்தை வந்து அவரால் ஏத்துக்க முடியல. திருக்கச்சி நம்பி யாரு அப்படின்னு சொன்னாக்கா, அவரும் வந்து அவரை சாத்தாதவர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த வைசிய குடும்பத்தை சேர்ந்த வைசியர் வியாபாரிகள். ஆனா அவருக்கு வந்து காஞ்சி பெருமாள் மேல ரொம்ப பிரியம், சொல்ல முடியாத பிரியம். தினம் வந்து பூ கட்டி எங்க இருந்து பூந்தமல்லி, இப்ப பூந்தமல்லின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அங்கே வந்து நந்தவனம் வச்சு பூ கட்டி அங்கேருந்து எடுத்துட்டு போய் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு போட்டுட்டு
அவருக்கு விசிறிட்டே இருப்பாராம். விசிறிட்டே அவருக்கு வேர்க்குமா, காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு வேர்க்குமா. அந்த வேர்க்கு பார்த்து இவர் விசிறிட்டே இருக்கும்போது காஞ்சி வரதராஜ பெருமாள் இவர்கிட்ட பேசுவாராம். இவர் பேசுவார், அவர் பேசுவார், இவர் பேசுவார், அவர் பேசுவார். அந்த மாதிரி இருந்திருக்கு. அதாவது சிறந்த ஞானியிடம், சிறந்த பக்திமானிடம் எம்பெருமான் தன்னுடைய அர்ச்சா நிலையும் மீறி பேசுவது உண்டு என்பதற்கு உதாரணம் தான் திருக்கச்சி நம்பிகளுடைய வாழ்க்கை. இந்த மாதிரி இருக்கும்போது ராமானுஜருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இளையாழ்வாருக்கு ரொம்ப பிடிச்சது. திருக்கச்சி நம்பி நாம் ஏன் ஆச்சாரியராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு திருக்கச்சி நம்பி சொல்றாரு, நான் எல்லாமே சரிதான், ஆனா நீங்கள் குலத்தால் உயர்ந்தவர், உயர்ந்த பிராமண குலத்தை சேர்ந்தவர், நான் தாழ்ந்தவன், நான் வைசியன், நான் உங்களுக்கு ஆச்சாரியர் ஆவது என்பது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு உடனே இவர் என்ன சொல்றாரு, சரி போனா போகுது அப்படி. அந்த காலத்துல இந்த காலத்துலயும் ஒரு பழக்கம் என்னன்னா, உச்சிஷ்டத்தை உட்கொள்வது அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு. உச்சிஷ்டம் அப்படின்னா நான் சாப்பிட்ட மீதின்னா தட்டில் இலையில இருக்கிறது இல்லை. இப்போ சமைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, ஃபுட்டு சாப்பாடு, அதுலேருந்து நம்ம எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரங்கள் இருக்கும் இல்லையா, அதை உச்சிஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டா அந்த ஞானம் நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் ராமானுஜர் என்ன பண்றாரு, இவர் திருக்கச்சி நம்பிதான் நமக்கு ஆச்சாரியன் ஆக மாட்டேங்கிறாரு, அதனால நம்ம அவருடைய உச்சிஷ்டத்தையாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, தன் மனைவி கிட்ட சொல்றாரு, அம்மா இந்த மாதிரி இன்னைக்கு விருந்து பண்ணி வை, அவர் திருக்கச்சி நம்பியை கூப்பிட்டுட்டு அவர் சாப்பிட்டு வந்தா அந்த உச்சிஷ்டத்தை நான் சாப்பிடணுன்ட்டு. அவங்களுக்கு சுத்தமா இஷ்டமே இல்லை. சரின்ட்டு சமைச்சு வச்சுட்டு இருக்காங்க. ராமானுஜர் இளையாழ்வார் கோயிலுக்கு போறாரு, திருக்கச்சி நம்பியை கூட்டிட்டு வர. திருக்கச்சி நம்பி வேற வழியாக இந்த வீட்டுக்கு வந்துடுறாரு, ராமானுஜர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு வெளியில நின்று கூப்பிடாரு, அம்மா இன்னைக்கு என்ன வர சொல்லியிருக்காங்கம்மா சாப்பிட்றதுக்கு அப்படின்னா, அவர் இல்லை வீட்டில் அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, எனக்கு சாப்பாடு வச்சிரு, ஏன்னா எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, திண்ணையில ஒரு இலையை போட்டு வெளியிலேயே உட்கார வச்சு வேண்டாம் வெறுப்பாக அவங்களுக்கு பரிமாறி விட்டு, அவங்க போன அப்புறம் அந்த இலையை குச்சியால தள்ளி விட்டுட்டு அங்க பெருக்கி சாணி எல்லாம் போட்டு அவங்க குளிச்சுட்டு வேற சமையல் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்ப இளையாழ்வார் பதறார், ஐயோ எங்க திருக்கச்சி நம்பின்னா அவர் சாப்பிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அந்த உச்சிஷ்டம் எங்கேம்மா, அவர் சாப்பிட்ட மீதி எங்கேம்மான்னா, அதெல்லாம் போட்டுட்டேன், அவர் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர், அவருடைய சாப்பாட்டை நீங்க சாப்பிட முடியாதுன்ட்டு நான் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எல்லாம் புதுசா பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடுங்கன்னா. ராமானுஜருக்கு சொல்ல முடியாத கோபம் வந்தது, என்ன இப்படி பண்ணிட்டேன்ட்டு, உன்னுடைய கொள்கைக்கும் என்னுடைய கொள்கைக்கும் ஒத்து வராது, நீ போ அப்படின்னு சொல்லி தாயார் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறார். அனுப்பிச்சிட்டு அவரு சந்நியாசம் வாங்கிக்கிறார். எத்திராஜன் அப்படின்ட்டு அவர் காஞ்சி வரதராஜ பெருமாள் எத்திராஜன், எத்திகளுக்கு அரசனானவர் அப்படின்னு சொல்லி அவர் எத்திராஜன்கிற திருநாமம் இப்போ அவருக்கு கிடைச்சிது. சரி இந்த மாதிரி இருக்கும்போது இப்படியே காலப்போது பெரிய நம்பியை அனுப்பிச்சு இப்போ யமுனை துறைவர் இவரை கூட்டிட்டு போகணும் இல்லையா, இளையாழ்வாரை கூட்டிட்டு போகணும். அப்படி கூட்டிட்டு போகும்போது இது இப்போ இந்த இவர் சன்னியாசம் வாங்கறதுக்கு முன்னாலேயே இந்த இன்சிடென்ட் நடந்துருது. இப்போ நான் சொல்ல போற இன்சிடென்ட், பெரிய நம்பி புறப்பட்டு புறப்பட்டு வரார். இவர் இளையாழ்வார் காஞ்சிபுரத்துலேருந்து புறப்பட்டு பெரிய நம்பி பார்க்கறதுக்கும் ஆளவந்தாரை பார்க்கறதுக்கும் போறார். ரெண்டு பேரும் கரெக்டா இந்த மதுராந்தகம் அப்படிங்கிற இடத்துல சந்திக்கிறாங்க. மதுராந்தகம் இப்ப இருக்கு இல்லையா, எரிகாத்தராமன், அங்க சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே ஐயோ நான் உங்களை பார்க்க தான் வந்தேன்னு பேசிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவர் பெரிய நம்பி சொல்றாரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு யமுனை துறைவன். இவர் சொல்றாரு, நான் அவரை பார்க்க தான் போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேரும் பேசுறாங்க. பேசும்போது அப்ப சுவாமி ராமானுஜருக்கு இன்னும் பஞ்சசமஸ்காரம் ஆகவில்லை, பஞ்சசமஸ்காரம் ஆகாம இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ராமானுஜர் சொல்றாரு, சுவாமி இங்கேயே இந்த ராமர் கோயிலே எனக்கு பஞ்சசமஸ்காரம் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு பெரிய நம்பி சொல்றாரு, இல்ல நம்ம ஸ்ரீரங்கத்துக்கே போயிடலாம் அப்படின்னா, ஐயோ வேண்டாம், மின்னின் நிலையில் மண்ணுயிர் யாக்கைகள், மின்னலை காட்டிலும் நிலையற்றது இந்த தேகம், நான் இன்னைக்கு இருப்போமோ நாளைக்கு இருப்போமோ எப்போ போயிடுவோமோ சொல்லவே முடியாது, ஆகையால அந்த பஞ்சசமஸ்காரத்தை நீங்கள் எனக்கு அருளவே வேண்டும் அப்படின்னு சொல்லவே அவரும் ஒத்துட்டு அந்த மதுராங்கத்தில் இருக்கிற ஒரு மகிழ மரத்துக்கு அடியில் அவரை உட்கார வச்சு அவருக்கு பஞ்சசமஸ்காரங்களை செய்து விடுகிறார். இப்பவும் நம்ம அந்த கோயிலுக்கு போனா அந்த உடையவருக்கு ராமானுஜருக்கு செய்யப்பட்ட அந்த இலச்சினைகள் பொறித்த அந்த குச்சி இன்னும் இருக்கு. நம்ம கேட்டாக்கா அதை தட்டில் கொண்டாந்து நமக்கு காட்டுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு ஆயிடுது. அதுக்கப்புறம்
திருப்பி வராங்க. திருப்பி பெரிய நம்பியும் இளையாழ்வாரும் திருப்பியும் வந்து காஞ்சிபுரத்துக்கு வராங்க. காஞ்சிபுரத்துக்கு வரும்பொழுது அப்பவும் வந்து இந்த ராமானுஜருடைய மனைவி வந்து பெரிய நம்பியுடைய மனைவி வந்து தாழ்ந்துதான் நினைக்கிறாங்க. ஏன்னா பிராமணர்களுக்குள்ளேயே நான் உயர்ந்தவள், பெரிய நம்பியின் மனைவி தாழ்ந்தவள்ங்கிற எண்ணம் இருக்கு. 2 பேரும் கிணத்துல தண்ணி சேர்ந்த போது இவர் குடத்துலேருந்து அவர் குடத்துல தண்ணி வந்த உடனே கோவம் வந்துடுது அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா திட்டு பெரிய நம்பி மனைவியை திட்டி விட்டுறாங்க. இது பெரிய நம்பி காதில் விழுந்த உடனே அவர் ரொம்ப சாத்விகர், பரமசாது, சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிடுறாரு. ராமானுஜர் காதில் இதுவும் விழுது. ஸோ இதெல்லாம் வந்து அவர் மனத்துக்கு தாங்க முடியாத அபச்சாரங்களாக பட்ட உடனே தான் அம்மா நீ போ, உனக்கு எனக்கும் ஒத்து வராதுன்ட்டு அவர் அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சிட்டு பெரிய நம்பியோட சேர்ந்து ஸ்ரீரங்கம் போறாரு. இப்போதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இவங்க ஸ்ரீரங்கத்துக்கு போறாங்க. இவங்க போற வேளைக்கு ஸ்ரீரங்கத்தை காவிரி கரை கொள்ளிடக்கரை நெருங்கும் போது பெரிய கூட்டம் அப்படியே நிக்குது. அப்படியே நிக்கிறத பார்க்கும்போது என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை தோணுது. அப்படி திரும்பி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கிட்ட எல்லாம் கேட்குறேன், என்ன ஆச்சுன்னா ஆளவந்தாருக்கு பரமபத பிராப்தி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அப்படியே தேள் கொட்டின மாதிரி துடிக்கிறாங்க 2 பேரும். யாரு? பெரிய நம்பியும் இளையாழ்வாரும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி மிஸ் பண்ணிட்டேனே, கொஞ்ச நேரத்துல நான் இழந்து விட்டேனே அப்படின்னு சொல்லி ஓடி வராரு ராமானுஜர். ஓடி வந்து அந்த சரம திருமேனின்னு சொல்லுவாங்க. சரம திருமேனி அப்படின்னாக்கா இறுதியான ஒரு மிக சிறந்த உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சரம திருமேனி அப்படின்னு சொல்றோம்னா, இதுக்கப்புறம் வந்து அந்த ஆத்மா இன்னொரு உடம்பை எடுக்காது. ஏன்னா அது வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரும்பி வருதல் இல்லாத அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டா அதுக்கு இன்னொரு உடம்பு கிடைக்காது. அவ்வளவுதான். அது எம்பெருமானுடைய திருவடிகளிலே போய் சேர்ந்து விடும். அங்கே நித்திய கைங்கரியம் செய்து கொண்டு நித்திய முக்தர்களுக்கு இணையாக அங்கே வாழ துவங்கிவிடும். ஆகையால் இது சரம லாஸ்ட் பாடின்னு வச்சுக்கோங்களேன், சரம திருமேனி. ஏன்னாக்கா எம்பெருமான் வந்து விரும்பி வசித்த உடம்பு அது. இப்ப எம்பெருமான் வந்து அந்தர்யாமியாக எல்லா உடம்புகளிலும் இருந்த பொழுதிலும் சம்பந்த ஞானம் இல்லாமல் அவனை வெறுப்பவர்கள் உண்டு இல்லையா? இப்ப பெருமாள் வந்து அந்தர்யாமியாக எல்லார் உள்ளேயும் இருந்தாலும் எல்லார் உள்ளேயும் ஒரு பாகுபாடும் அவனுக்கு கிடையவே கிடையாது. எல்லார் உள்ள இருக்கும் பொழுது அவனை வந்து வெறுத்து ஒதுக்குபவர்கள் உண்டு இல்லையா? அந்த அந்தர்யாமியை வெறுத்து ஒதுக்குபவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. உள்ள ஒருத்தன் இருக்கானாமா, அவன் தான் என்ன நடத்துறானாமா, அப்படியா இப்படியா, யார் அவன் காட்டு, அப்படி இப்படின்னு எதிரம்பு கோத்து நிற்பார்கள். அதனால்தான் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணுக்கு இலக்கானால் ஆணையிட்டு விளக்குவார்கள் என்று கண்ணுக்கு இலக்காகாமல் கட்கிலியாக அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சாக்க டே போ, நீ முதல்ல போ இங்கிருந்து அப்படின்னு சொல்லி விரட்டுவாங்க. ஏன்னா நான் பண்ற அநியாயத்தை எல்லாம் நீ தடுப்பியே, நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், நீ எல்லாத்தையும் தடுப்பே, வேண்டாம் நீ போயிடுன்னு கண்ணுக்கு இலக்கானால் கண்காண நின்றால் ஆணையிட்டு விளக்குவார்கள் என்று கண்ணுக்கு இலக்காமல் கட்கிலியாக உள்ளே இருப்பவன் அவன் உள்ள இருந்துதான் இருப்பான். ஏன்னாக்கா எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும், கொலைகாரனாக இருந்தாலும், கொள்ளைக்காரனாக இருந்தாலும், காமுகனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அந்த ஜீவன் வந்து அவனுடைய சொத்து. அதை வந்து அவன் ரிட்ரைவ் பண்ணி கொண்டு போய் தன்னிடத்துல தன்னுடைய நித்திய விபூதியில சேர்த்துற வரைக்கும் அவன் கூடவே தான் போவான், போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட அந்த உடம்புகள்ல மாறி போற ஜீவனுக்கு ஒரு ஜென்மத்துல ஏற்படுது, ஐயோ இந்த உடம்பு நான் இல்லையே, நான் வேற, நான் இந்த பரமாத்மாவுடைய சொத்துன்னு நினைச்சு அவனுக்காகவே அற்று தீர்ந்து சரணாகதி பண்ணிவிட்டு அந்த விடலை விட்டு புறப்பட்டு சென்று விடுகிறான். ஆகையாலே அந்த உடம்பு மேல பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டம். அவன் விரும்பி இருக்கக்கூடிய உடம்பு தான் அந்த சரம திருமேனி. ஸோ அப்ப ஆளவந்தாருடைய அந்த சரம திருமேனி அங்க இருக்கு. ராமானுஜர் வந்து அழுத்திட்டு அதை சுத்தி வர்றார். சுத்தி வரும்போது பார்த்தாக்கா அவருடைய 3 விரல்கள் மடங்கி இருக்கு. அது யாருக்கு? ஆளவந்தாருடைய அந்த சரம திருமேனியில 3 விரல் வந்து மடங்கி இருக்கு. அப்ப இது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அவருடைய புத்திரர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. சொட்டை நம்பி நிக்கிறாரு, திருவரங்க பெருமாளர் நிக்கிறாரு, எல்லாம் நிக்கிறாங்க. அங்க போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏன் இந்த 3 விரல் மடங்கி இருக்கு அப்படின்னாக்கா தெரியல எங்களுக்குங்கிறாங்க. அப்ப ராமானுஜர் கேட்கிறாரு, அவருடைய திருவுள்ளத்துல ஏதாச்சும் நிறைவேறாத ஆசைகள் இருந்தனவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா இருந்தது அப்படின்னா என்னன்னா, ஒண்ணு வந்து பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத பரமாக ஒரு பாஷ்யம் எழுத வேண்டும், ஒரு விருப்பம். இன்னொன்று திருவாய்மொழிக்கு உலகோர் அறிந்து கொள்ளும்படி அழகான வியாக்கியானங்கள் எழுத வேண்டும். 3வது வந்து பராச்சரர் வேதவியாசர் அவருடைய நினைவாக நல்ல பொருத்தமான குழந்தைகளுக்கு அந்த திருநாமத்தை சூட்ட வேண்டும்.
இந்த 3 ஆசை இருக்குது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் பிரதிஜை பண்ணுறார், இந்த 3 ஆசையும் நான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 3 விரல்களும் நிமிர்ந்து கொண்டன. இப்போது ஆளவந்தார் அவருடைய காலத்துலேருந்து நிறைய எதிர்ப்புகள் இல்லையா, இந்த ஆகம பிராமணியம் பண்ணணும் எதோ இருந்துச்சு அவருக்கு. அதனால் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. அதே மாதிரி திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுதுகிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. ஆகையால் அந்த நிறைவேறாத ஆசைகளை தன்னுடைய சர்ம திருமேனி வாயிலாக இளையாழ்வாருக்கு அவர் தெரிவித்து விட்டார். ராமானுஜனும் அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அதை பின்காலத்தில் அவர் நிறைவேற்றார். அது நம்ம ராமானுஜருடைய இதை பார்க்கும்போது நம்ம அதை இது பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு இதை மட்டும் சொல்லிடலாம். அதாவது ஆளவந்தாருடைய காலத்தில் நடந்தது. இப்போ நம்ம குறுகை காவல் அப்புறம் விட்டு வச்சுருக்கோம்ல, இப்போ இவரை பார்த்துட்டோம். இது திவ்ய பிரபந்தம் வாங்கின புண்டரீகாக்ஷன், ராமமிஸ்ரர், ஆளவந்தார் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். குறுகை காவல் அப்புறம் என்ன ஆயிருப்பார் இல்லையா, அவர் யோக சாஸ்திரத்தை வாங்கிட்டு போனார் இல்லை, அவர் என்ன ஆனார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ ஆளவந்தாருக்கு தெரியும் இல்லையா, இந்த உய்யகொண்டார் திவ்ய பிரபந்தங்களை வாங்கிட்டாரு, குறுகை காவலப்பர் யோக சாஸ்திரத்தை வாங்கிட்டு போனாரு, நம்ம அதையும் வாங்கிக்கலாமே, யோக சாஸ்திரமும் இருந்தால் நாம் எம்பெருமானுடன் உரையாடக்கூடிய அந்த வித்யையை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஆசையோடு இவர் என்ன பண்றாரு, குறுகை காவலப்பரை சந்திக்க போறார். போகும்போது குறுகை காவலப்பர் பரமாத்மாவுடன் உரையாடி கொண்டிருக்கிறார். உரையாடுனா அப்படியே ரொம்ப இன்டிமேட்டாக உட்காந்து அவ்வளோ இதுவாக அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார். பரமாத்மாவை இவர் அனுபவிக்கிறார், இவரை பரமாத்மா அனுபவிக்கிறார். ஆளவந்தார் போய் தன்னுடைய சிஷ்யர்கள் கிட்ட எல்லாம் யாரும் சத்தமே போடக்கூடாது, இருமல் வந்தாலும் இருமக்கூடாது, தும்மல் வந்தாலும் தும்மக்கூடாது, காலடி ஓசை கூட இல்லாமல் போய் எல்லாரும் அப்படியே சவுத்த ஒட்டின மாதிரி சத்தம் இல்லாமல் நிற்கிறாங்க. சரி, அந்த யோகத்தில் எல்லாம் முடிஞ்சு அந்த சம்ஸ்லேஷனம்னு சொல்லுவாங்க, அதாவது உறவாடுதல், பரமாத்மாவும் இந்த ஜீவாத்மாவும் உறவாடுதல், சம்ஸ்லேஷம், அது முடிஞ்சு அவர் எழுந்து வர்றாரு. குறுகை காவலப்பன் எழுந்து வர்றாரு. வந்த உடனே என்ன கேட்குறாரு, சொட்டை நம்பி குலத்தார் யாரேனும் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு. சொட்டை நம்பி குலம் தான் இவர். யார், ஆளவந்தார் சொட்டை நம்பி குலம். சொட்டை நம்பி குலத்தார் யாரேனும் உண்டோன்னா, ஆம் சுவாமி நான் வந்திருக்கேன், சொட்டை குல நம்பி நான் வந்திருக்கேன், ஆளவந்தார் வந்திருக்கேன்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, நீங்கள் தான் இப்படி யோகத்தில் உங்களையே மறந்துருந்தீங்களே, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னாக்கா அதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் என்னன்னா, நான் அவனுடன் கலவையில் இருந்த பொழுது என்னோட தலையை அமுத்து விட்டு எட்டி பார்த்து கொண்டிருந்தான். யார், பெருமாள். அப்படி அவன் எட்டி பார்க்குறானாக்கா சொட்டை குலத்துலேருந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ இஷ்டமாக அந்த சொட்டை குலத்து ஆட்கள் மேலே எம்பெருமானுக்கு. அது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, இந்த ஜீவாத்மாவுடன் அவன் கலந்து பரிமாறும் பொழுது பெரிய பிராட்டி அணைக்கு வந்தால் கூட தள்ளி விட்டுருவானான். பெரிய பிராட்டி சுவாமி அப்படின்னு வந்தால் கூட, அம்மா நீ போம்மா, நீ சொட்டை குலத்தாரோட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படி ஒரு விருப்பம் சொட்டை குலத்தின் மேலே எம்பெருமானுக்கு. அதனால் இது இந்த மாதிரி நானும் குறுகை காவலப்பன்னு சொல்கிறாரு, நானும் எம்பெருமானும் கலந்து பரிமாறும் பொழுது அடிக்கடி என் தலையை அமுத்தி விட்டு எட்டி பார்த்தான், அதனால் சொட்டை குலத்தார் வந்திருக்கிறீர்கள்னு நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் கேட்குறாரு, எதுக்காக வந்திருக்கீங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு யோக சாஸ்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு தேதி எழுதி கொடுக்குறார், இந்த தேதியில் நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு யோக சாஸ்திரம் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்ட்டு ஆளவந்தாரும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு, சரி சுவாமி கற்றுக்குறோம், அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, போயிடுறாங்க. இப்படியே இவருக்கு இருந்த பல வேலையில் இதில் மறந்தே போயிடுறாரு, இந்த யோக சாஸ்திரத்தை பற்றி மறந்தே போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது, அடடே நம்ம யோக சாஸ்திரத்தை வாங்கணுமே அப்படின்னு யோசிக்கும் பொழுது பார்த்தா கரெக்டாக அன்னைக்கு அந்த தேதி தான் அவர் குறிப்பிட்டு கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒரு வருத்தப்படார், ஐயோ புஷ்பக விமானம் இருந்தால் தானே நம்ம அங்கே போக முடியும், இல்லாட்டி நம்ம எப்படி போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க புறப்பட்டு போகிறதுக்குள்ள குறுகை காவலப்பன் திருநாட்டுக்கு போயிடுறார். அவருடைய பரமபத பிராப்தி ஆயிடுச்சு. அதனால் ஆளவந்தாரும் குறுகை காவலப்பரும் சந்திக்க முடியாமல் போயிடுச்சு. சந்திக்க முடியாமல் போனதால் நமக்கு யோக சாஸ்திரம் கிடைக்கல, குறுகை காவலப்பனோடு அது மறைந்து போய்விட்டது. அப்படி இல்லாட்டி ஆளவந்தார் அதுக்கு மேலே அடுத்த ஆச்சாரியர் நமக்கு கிடைச்சிருக்கோம். அதனால் குறுகை காவலப்பனும் ஆளவந்தாரும் சந்திக்காமல் போனதால் நமக்கு யோக சாஸ்திரம் கிடைக்கவில்லை. இதே மாதிரி இன்னொன்று ரொம்ப அழகானது என்ன சொல்லுவாங்கன்னா, ராமானுஜர் புலம்புறார் பிற்காலத்தில்,
ஆளவந்தாரை மட்டும் நான் சந்திச்சிருந்தால் நான் இங்கிருந்து வைகுண்டத்திற்கு படிக்கட்டு கட்டியிருப்பேன், எல்லா சேதனர்களும் அதில் ஏறி வைகுண்டத்திற்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஆளவந்தாரை நான் சந்திக்காம போனேனே, ஆளவந்தாரை நான் சந்தித்திருந்தால் நாங்கள் இருவருமாக இங்கிருந்து வைகுண்டத்திற்கு படிக்கட்டுகளே கட்டி வைத்திருப்போம், சேதனர்கள் எல்லாம் அதில் ஏறி அவங்க வைகுண்டத்திற்கு போயிருப்பாங்க, சந்திக்காமல் போனேனே அப்படின்ட்டு. ஸோ இந்த சில முக்கியமான சந்திப்புகள் எல்லாம் நிகழாமல் போனது கூட இந்த எம்பெருமானுடைய திருவள்ளமோ என்னவோ தெரியல. அந்த மாதிரி ஏன்னா எப்பேற்பட்ட ஞானிகள், ஆனாலும் அது என்னவோ அது மறந்து போயிடுது, அது நடக்காமல் போயிடுது. அதனால இது ஆளவந்தாரும் குறுகை காவலப்படும் சந்திக்காமல் போனதுனால யோக சாஸ்திரம் கிடைக்கல. ராமானுஜரும் ஆளவந்தாரும் சந்திக்காதனால நமக்கு படிக்கட்டு இல்லாமல் போச்சு. இல்லாட்டி நம்ம எல்லாம் படிக்கட்டில் ஏறி வைகுண்டத்துக்கு நினைச்சப்ப போய் சேர்ந்துருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதுதான் ஆளவந்தாருடைய சரித்திரம். இப்போ ஆளவந்தாருக்கு அடுத்து என்ன எனக்கு ஒரு நிமிஷம். ஆளவந்தார் அவர் வயோதிகம் மாதிரி அவர் அந்த பரமபதர பிராப்தியான அடுத்த ஆசிரியராக, அடுத்த ஆச்சாரியராக இந்த பரம்பரையில் வந்தவர் பெரிய நம்பி. பெரிய நம்பி பரம சாத்வீகரானவர். அவர் பெரிய நம்பி தான் அடுத்த ஆசிரியராக, அடுத்த ஆச்சாரியராக இங்கே வந்து விடுகிறார். இப்போ சுவாமி ராமானுஜருக்கு பெரிய நம்பியோட 5 சிஷ்யர்களுமே இவருக்கு ஆச்சாரியர்கள். அதனால அவருக்கு பஞ்ச ஆச்சாரிய பதாச்ரிய அப்படின்னு சொல்றாங்க. பஞ்ச ஆச்சாரிய பதாச்ரிய, அதாவது 5 ஆச்சாரியர்களை வணங்கி வழிபட்டவர் சுவாமி ராமானுஜர். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஆதிசேஷன் அம்சமானதுல ஞானம், ஆச்சாரியர்கள் ஒருவருத்தரும் அவருக்கு அந்த மாதிரி அமைஞ்சதுனால அவருக்கு 5 ஆச்சாரியர்கள். 5 ஆச்சாரியர்கள் இருக்கும்போது பெரிய நம்பியை மட்டும் ஏன் ஆச்சாரியர்னு இந்த குரு பரம்பரை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சம்சார நிவர்த்தகமான திருமந்திரத்தை எவர் உபதேசிக்கிறாரோ அவர் நேரே ஆச்சாரியர். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. நமக்கு சின்னப்ப நம்மளுக்கு பேர் வச்சு விட்டவங்க, நம்மளுக்கு எல்லாமே எத்தனை மந்திரம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம படிக்கும்போது நம்முடைய அப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு, கூட பிறந்தவங்க, அண்ணா, கணவர் எல்லாருமே சொல்லியிருக்கலாம், பல மந்திரங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் சம்சார நிவர்த்தகமான திருமந்திரம், சம்சார நிவர்த்தகம் அப்படின்னா இந்த பிறப்பு பிறப்பு அப்படிங்கிற அந்த சுழல், அதுதான் சம்சாரம். நிவர்த்தகமான அதிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய திருமந்திரத்தை, அதாவது திரு அஷ்டாட்சரம், அதை எவரொருவர் உபதேசித்தாரோ அவர்தான் நேரே ஆச்சாரியர் அப்படிங்கிறது தான் ஒரு ரூல், ஒரு செட்டு இது டிசைன் அது. அந்த மாதிரி அப்படி பார்க்க போனால் சுவாமி ராமானுஜருக்கு திருமந்திரத்தை உபதேசித்தவர் பெரிய நம்பி. ஏன்னா அவர் தானே மதுராந்தகத்தில் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறாரு இல்லையா. ஆகையால நேரே அவருக்கு ஆச்சாரியர் பெரிய நம்பி. ஆனால் அவர் மற்ற திருக்கோட்டியூர் நம்பியிடம் இருந்தும், திருவரங்க பெருமாள் அரையர்கிட்ட இருந்தும், திருமாலை ஆண்டான் கிட்ட, அப்புறம் பெரிய திருமலை நம்பிக்கிட்ட ஒருத்தர்கிட்ட ஒன்று கற்றுக்கிறார். அவர் என்னென்னா யார்கிட்ட கற்றுக்கிறார், எப்படி கற்றுக்கிறாங்கிறத ராமானுஜரை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கு. இது வரைக்கும் எனக்கு ராமானுஜரை பார்க்க போனால் ரொம்ப பெரிய லேட்டாக போயிடும். அதனால் இது வரைக்கும் இருக்கிறதுல யாரும் ஏதாச்சும் சந்தேகங்கள் கேட்கணுன்னா, இல்லை இதுக்கு மேலே ஏதாச்சும் சொல்லணும்னா கூட கண்டிப்பாக சொல்லலாம். இது ஏதாச்சும் கேட்டாலும்